ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு எல்லாரையும் உங்களை நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மார்ச் மாத பலன்கள். மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இந்த மார்ச் மாதம் வக்ர நிலையில இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்க நாளான அந்த 1ஆம் தேதி அந்த சந்திரன் ஆகப்பட்டவர், அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த கடக ராசியில பயணிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும், கும்ப ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகுன்ற கிரகங்கள் 4 கிரகங்களோடு சேர்ந்து அந்த ராகு பயணிக்கிறார். மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் 2 கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகுது. அதுல சுக்கிரன் உச்சம் பெற்று போக போறார் 2ஆம் தேதி மார்ச் மாதம் மீன ராசிக்கு. அந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு 26ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். இதுல அடுத்து பயிற்சியாகக்கூடிய அந்த கிரகம் பாத்தீங்கன்னா சூரியனாகப்பட்டவர் 15ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு சனியோடு சேர்ந்து பயணிக்க போறார். இந்த மாதிரியாக இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான சில பலன்கள் கிடைக்க போகுது? ஏன்னா நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு உண்டான ஒரு கேள்விகளே பாத்தீங்கன்னா இவர்களினுடைய பொருளாதார சூழ்நிலை அப்படின்றது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா வேணும். ஏன்னா அவர்கள் எப்போதுமே அந்த பொருளாதாரத்துல ரொம்ப ஒரு பின்னடைந்த ஒரு நிலையில தான் இருப்பாங்க. இது பொருளாதாரத்துல பின்னடைந்த நிலையில இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காத ஒரு நபர்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. எப்படியோ கடன் வாங்கியாவது சமாளிச்சிருவாங்க, அது வேற விஷயம். அவர்களினுடைய அந்த ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே இருக்கும். குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா இவர்கள் அந்த நேரத்துல இவர்கள் கையில எந்த விதமான ஒரு பினான்சியல் ஸ்ட்ரென்த்தும் இல்லாத பட்சத்துல அட்லீஸ்ட் அதை கடன் வாங்கியாவது சமாளிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும். இந்த கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எங்களுக்கு எப்போ தீரும்? ஒரு நிரந்தர வருமானம் எப்போ கிடைக்க போகுது? எங்களுக்கு ஒரு நிரந்தர உத்தியோகம். அடுத்து இவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உத்தியோகத்துல நிறைய ஒரு சேஞ்சஸ் இவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு நிலையான ஒரு இடத்துல நம்ம இருந்து வேலை செய்தோம், ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்தோம், அதுல அந்த இடத்துல நம்ம நிறைய வளர்ச்சி பெற்றோம் அப்படின்ற மாதிரியாக இல்லாம ஒரு 3 வருஷத்துல 4 வருஷத்துல ஒரு கம்பெனி சேஞ்ச் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே கண்டினியூ பண்ணாலும் அந்த இடத்துல அவங்களுக்குன்னு உண்டான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது. இவர்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் அடுத்தடுத்து ப்ரமோஷன், அடுத்தடுத்து ஒரு வருமான உயர்வு எல்லாத்தையுமே பெற்றுட்டு போயிருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மிதுனராசி என்பவர்கள் எந்த அலுவலகத்துல வேலை செய்யறாங்களோ அந்த அலுவலகத்துல இவர்களை சுற்றி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இவர்களை விட நாலேஜ் கம்மியா தான் இருப்பாங்க. இவர்களுக்கு தான் திறமையும் ஒரு நல்ல ஒரு அமைப்பும் இருந்தா கூட அந்த திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடையாது. இதனால இந்த மாதிரியான சில கேள்விகளோடு பயணிக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் கொஞ்சம் ஜென்ம குருவாக இருந்து சில மன நெருடல்களை கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அதாவது தேவையில்லாத ஒரு அவமானங்கள், தேவையில்லாத இடத்துல ஒரு சட்ட சிக்கல்கள், அதாவது வழக்குகளெல்லாம் சந்திப்பனா அப்படின்றத நிலைமையை தாண்டி இப்போ டெய்லி கோர்ட் வாசல் இப்படிதான் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மன விரக்தியை இந்த மிதுன ராசி என்பர்கள் கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட 1 வருடங்களாக இந்த மாதிரியான சில சிக்கல்களை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியாக அதுலயும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்ப பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான நிவர்த்திகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுடைய 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்க்கை, 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று வருகிறார்.
அதனால மனைவியினால யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அது எல்லாமே இந்த மாதத்துல முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதத்தின் முதல்லயே பாத்தீங்கன்னா அங்க உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், அதாவது மனோகாரகன் சொல்லக்கூடிய அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல அங்க ஆட்சி பெற்று இருக்கிறார். அதனால அந்த குடும்பத்துல ஒரு ஸ்திரத்தன்மை வரப்போகுது. குடும்பத்துல இழந்த மன நிம்மதிகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தினால இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்றதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இடமாற்றம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. நீங்க கேட்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கேள்வியும் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வேலையில நிரந்தர ஒரு தன்மை இல்லாம இருக்கிறது அப்படின்ற அந்த கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு பதில்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நிரந்தர தன்மையான ஒரு வேலையை பெறுவதற்கு நீங்க ஒரு இடமாற்றம் அவசியம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. வேலை ரீதியான சுமைகள், வேலை ரீதியான ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்துல அந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் அப்படின்ற கிரகங்கள் இருந்தாலும் அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய மாதத்தின் முதல்லயே 2ஆம் தேதியே டிரான்சிட் ஆகி போயிடுறார். அதனால அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கிரகங்கள்ல முற்பகுதியில சூரியன் அந்த 4 கிரகங்களோட டிராவல் பண்றார். அடுத்து பிற்பகுதியில சூரியன் சனியோட சேர்ந்து டிராவல் பண்றாரு. அப்போ அந்த செவ்வாய், புதன், ராகு 3 கிரகங்கள் தான் அந்த 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்க போகுது. இந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த 3 கிரகங்களும் தொழில் ரீதியான சில முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படி நீங்க வேலையில ஒரு நிரந்தரத்தன்மையை, ஒரு வருமான உயர்வை பெறக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி தொழில் ரீதியான சில வளர்ச்சிகளையும் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்கள் பெற போறாங்க. மேக்சிமம் இந்த மிதுன ராசி என்பர்கள் எந்த மாதிரியான ஒரு தொழில்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பினான்ஸ் கன்சல்டன்சியா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில ஒரு ஃப்ரீலான்சர் ஒர்க்கா பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கமிஷன் சம்பந்தப்பட்ட சில தொழில்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீடியால சில ஏஜென்ட் தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த வாய்ப்புகள் இருக்கு, நீங்க வரீங்களா அப்படி இந்த மாதிரியான சில தொழில்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு அமைப்புகளையும் நல்ல வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த நேரத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த தொழில் ரீதியாக இருக்கலாம், வேலை ரீதியாக இருக்கலாம், ஆன்சைட்டுக்கு உங்களுக்கு ஆஃபர் வரக்கூடிய ஒரு தருணம். இது எல்லாமே இந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த 3 கிரகங்கள் முழுமையாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதுல உங்களுடைய ராசி அதிபதியும் அந்த ராகுவோட சேர்றதுனால வெளிநாட்டு பயணங்கள், தந்தை வழி இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள், இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரம். யாருடைய மிதுன ராசி என்பவர்களினுடைய தந்தை உடல் சுகவீனமாக இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால நெசசரி ஃபர்ஸ்ட் எய்டோ, நெசசரி மெடிக்கல் கேரோ எடுத்துக்கிறது மிகவும் ஒரு அவசியமான ஒன்று. இந்த பாக்கியஸ்தானத்துல இந்த 3 கிரகங்கள் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது குணமாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சைகள் கடந்த ஒரு வருடங்களாக நடந்துகிட்டே இருக்கு. என்னன்னே தெரிய மாட்டேங்குது மேடம், நல்லா இருந்தேன், திடீர்னு ஹாஸ்பிட்டல் போனோம், இந்த சிகிச்சைனாங்க, அடுத்த அந்த சிகிச்சைனாங்க, இப்படி கண்டினியூஸா எனக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்டர் ட்ரீட்மெண்ட்லயே இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு எப்போ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதற்குண்டான ஒரு மருத்துவ ஆலோசனையும், சிறந்த மருத்துவ ஆலோசனை, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைத்த மருத்துவ ஆலோசனையை விட இந்த மார்ச் மாதத்துல கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவ ஆலோசனையின் மூலம் நிறைய ஒரு மன மாற்றங்களும், நிறைய ஒரு உடல் ரீதியான வளர்ச்சிகளும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திருமண வரன்கள் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்ல தோல்விகள் இருந்திருக்கலாம், திருமண தடைகள் இருந்திருக்கலாம், திருமணம் பார்க்கும்போது நிறைய நிச்சயிக்கப்பட்டு அடுத்து அந்த திருமணங்கள் நிறுத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடலாம். இந்த மாதிரியான விவரங்கள்லாம் இருக்கு, ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல
அதையெல்லாம் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.